டேய், இந்த அட்ரஸ் உனக்கு எப்படிடா தெரியும்? உன் அட்ரஸ தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிருச்சு. யாராருக்கிட்டயோ விசாரிச்சு கஷ்டப்பட்டு இந்த அட்ரஸ கண்டுபிடிச்சேன். சரி சரி, முதல்ல உள்ள வா. இரு, உனக்கு குடிக்க காஃபி எடுத்துட்டு வரேன். இந்தா. அப்புறம் மேடம்க்கு லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு விடுறா. நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆக போகுதுல. உனக்கு என்னாச்சுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சு போயிட்டேன். உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணா அதுவும் ஒர்க் ஆகல. நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்டயே கேட்டு கடைசில இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்தேன். அப்படியா? சரி சரி. என் வீட்டுக்காரருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. அதான் வீடு மாறலான்னு இந்த ஃபிளாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்படியா? அவருக்கு நம்ம விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சா? நம்ம விஷயம் அவருக்கு தெரியாது. ஆனா என் வீட்டுக்காரருக்கு நான் யார் கூடயோ டச்ல இருக்கேன்னு சொல்லி சந்தேகம் வந்துருச்சு. சரி, என் செல்லத்தை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணலான்னு வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு ட்ரீட் எதுவும் இல்லையா? எனக்கு தெரியும்டா, நீங்க வந்ததே அந்த ட்ரீட்டுக்கு தான். சரி வா, பெட்ரூம் போலாம். வாடா. ஐயோ, யாரோ வந்திருக்காங்க போல இருக்கே. காலிங் பெல் சத்தம் கேக்குது. ஆமாண்டா, இப்ப என்ன பண்ணலாம்? சரி, நான் வேணா இந்த டோர் வழியா தப்பிச்சு போயிடுவா. பால்கனி டோர் அது. இந்த அபார்ட்மெண்ட்ல எங்க பார்த்தாலும் கேமரா இருக்கு. நீ எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. சரி, நீ இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். இங்க ஒளிஞ்சுக்கிட்டா ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் ஆயிடும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்னன்னு சொல்லு சீக்கிரம். ஏண்டி டோர திறக்க இவ்வளவு நேரமா? உள்ள அப்படி என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க? எங்க வீட்ல வேலையே இருக்காதா? சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க. ஆமா, இவன் யாருடி? இவரு வீடெல்லாம் கிளீன் பண்ணி மாப் போட்டு தொடக்க வந்திருக்காருங்க. என்னது? வீட்டை கிளீன் பண்ண வந்திருக்கானா? என்ன உளறற நீ? ஆமாங்க, நம்ம வீடு ஃபுல்லா தூசியா இருக்குதுங்க. நம்ம வாடகைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த வீடெல்லாம் கிளீன் பண்ணாங்களோ இல்லையோ யாருக்கு தெரியும்? எதுக்கு ரிஸ்க்னு தான் வீட்டை ஒரு தடவை கிளீன் பண்றது நல்லதுன்னு நினைச்சு ஆப்ல புக் பண்ணி இவரை வர சொன்னேங்க. இவர் வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி ஃப்ளோருக்கு கூட மாப் போட்டுருவாருங்க. அது இருக்கட்டும், அதுக்கு அவனுக்கு பணம் கொடுக்கணும்ல? ஆமாங்க, இந்த காலத்துல யாராவது சும்மா இதெல்லாம் செய்வாங்களா? சரி சரி குடு, ஆனா கொஞ்சம் பேரம் பேசி பணம் கொடு. சரிங்க. நான் உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறேன். கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. இங்க பாருடா, வீட்டை நல்லா கிளீன் பண்ணிட்டு மாப் பண்ணணும், சரியா? சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். எல்லாம் என் தலையெழுத்து. எதுக்கு வந்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏய், எப்படியும் நீ வந்தது வந்துட்ட. வீட்டை நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு போயிரு. இல்லனா என் வீட்டுக்காரருக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துரும். சரியா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன்.